இது ஒரு முக்கியமான ஸ்லோகம். தத்விதி பிரணிபாதேன பரிப்ரஸ்னேன சேவையா உபதேக்ஷந்திதே ஞானம் ஞானினஸ் தத்துவ தரிசனக. சேவையா அப்படிங்கிறது சேவையின் மூலமாக அப்படின்னு அர்த்தம். ஆன்மீக குருவை அணுகி அவருக்கு பணிந்தும் பணிவிடை புரிந்தும் உண்மையை அறிய முயற்சி செய். தத்துவ தரிசிகளான அவர்கள் உனக்கு உண்மை ஞானத்தை உபதேசிப்பார்கள். விளக்கம். சில பிரபுபாதா அந்த பதத்தை அடிக்கடி மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. தத்துவ தரிசனம்னா தத்துவத்தை கண்டவங்க. தத்விதினா அவங்க கிட்ட அறிய முயற்சி செய்யன்னு பகவான் சொல்றார். பிரணிபாதேன அப்படிங்கிறது நிலம் தோய குரு பாதத்துல விழுந்து கிடக்கிறது. பரிப்பிரஸ்னேன அப்படின்னா வாழ்வின் முன்னேற்றத்துக்கான கேள்விகளை மட்டும் கேட்பது. அதாவது நடப்பதற்காக கேட்கறது. குருவை கண்டவன் உடனே விழுந்து வணங்கணும். தண்டவாத் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உடல் வந்து ஒரு மாபெரும் கர்மா. வணங்காட்டி ஒரு நாள் பட்டினி கிடக்கணும். கர்ம விளைவுகள் உடல் திரைகளாக இருக்குது. உடலை வந்து சாதுக்களை வணங்குறது மூலமா அதை தேய்ச்சி தேய்ச்சி புனிதப்படுத்தலாம். நீச்சவத் சேவேத சத்குரும் ஒரு ஸ்லோகம் இருக்கு. தாழ்ந்த மனசோட தொண்டனாக அறியும் ஆர்வத்தோட குருவோட இருக்கணும். அவரை வணங்குறது உடலையும் பணிவிடையில நமது பொருட்களையும் அவர்கிட்ட நாம் சமர்ப்பிக்கிறோம். வணங்குறதால உடலை சமர்ப்பிக்கிறோம். பணிவிடையால் நம்மக்கிட்ட இருக்கிறதையெல்லாம் சமர்ப்பிக்கிறோம். சத்குரு தாம் உணர்ந்த தத்துவத்தின்படி வாழ்றார். அவருக்கு தன் உடலை கவனிக்கிறதை விட உயிர் போன்று தம்முடைய குரு சீட பாரம்பரிய சித்தாந்தத்தை அதிகமாக அவர் நேசிக்கிறார் குரு. அதனால சீடன் அந்த பாரம்பரிய சித்தாந்தங்களை கைக்கொண்டா குரு அதிக அளவு திருப்தி அடைகிறார். ஒருவன் வந்து தங்கத்துல கூட கோயில் கட்டலாம். ஆனா குரு திருப்தி அடைஞ்சா மட்டும்தான் அந்த ஆலயத்துல சாநித்தியம் இருக்கும். பகவான் அதை ஏத்துக்கிறார். குரு வரும்போது அவருக்கு உணவு, இருப்பிடம், வாகன வசதிகள் செய்து தர்ற மாதிரி பல தொண்டர்கள் உண்டு. அதிலெல்லாம் குருவுக்கு திருப்தி கிடையாது. நம்முடைய பாரம்பரிய விஷயங்களை எந்த அளவுக்கு சீடன் கைக்கொள்றான் அப்படிங்கிறதெல்லாம் குருவுடைய கவனம் இருக்கும். தத் விஜானார்த்தம் ச குரும் ஏவாபி கச்சேத் சமித் பாணிகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். சமித் பாணினா கையில் புல்லோட, அதாவது கேள்வியுடைய சாதகன் பதில் பெற வேண்டி கையில் சமித்துடன் தத்துவ ஞானியான குருவிடம் செல்ல வேண்டும் அப்படிங்கிறது சாஸ்திரம். தினமும் குரு வந்து அப்போ அந்த காலத்தில் குருகுலத்தில் தினமும் யாகங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அதனால் சீடன் வந்து அந்த சமித்தோட போகணும். போகும்போது அதில் அவன் பங்கேற்கிற மாதிரி குரு வந்து அவனுக்கு ஞானத்தை வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்லோகம் இருக்குது. பரிப்பிரஸ்னேன அப்படின்னா பகவானை அறிஞ்சிக்கிற ஆர்வத்தோட எளிமையாக பணிவாக கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு கருத்து. குருக்கிட்ட தன்னுடைய திறமையை ஒருத்தன் காட்டக்கூடாது. தன்னை இழந்து ஒன்றுமில்லைங்கிற மாதிரி நிற்கணும். நான் யார், பந்தம் எது, உலகம்னா என்ன, மோட்சம்னா என்ன, பரமாத்மானா யாரு, எது சாதனை, எது சாதனைக்கு தடை, அந்த தடைகளை எப்படி போக்குறது, தத்துவம் புரிய என்ன செய்கிறது, ஆன்மீக வாழ்க்கையில் ஆர்வமுள்ள மாணவனுக்கு இந்த மாதிரி கேள்விகள்லாம் உண்டாகும். ஆனந்தமயமான இறை உலகை விட்டுட்டு துன்பக்கோட்டமான இந்த திரிபடைந்த ஜட உலகத்தில் சுற்றி திரிகிறது தந்தையை பிரிந்த மகன் பிச்சைக்காரனாகி அலையிற மாதிரி. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவருடைய சிறு மகன், சின்ன பையன் ஒரு பெரிய பாபத்தை செய்தான். அப்போ மந்திரி சபை வந்து அவனை நாடு கடத்தணும்னு சொல்லி கருத்து சொல்லும்போது மன்னன் அதை மீறாம நாடு கடத்தினான் அந்த பையனை. இப்படி 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. மன்னனுக்கு முடியெல்லாம் நரைக்க ஆரம்பிக்குது. அப்போ அடுத்து வாரிசு இல்லையே, பையனை வேற நாடு கடத்தியாச்சுன்னு வருந்தும்போது ஒரு மூத்த புரோகிதர் 25 வருஷம் ஆச்சு, அதனால இனி வந்து அந்த பையனை நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம், இளவரசு பட்டம் கொடுக்கலாம்னு சொல்றாரு. அப்போ அந்த மகனை தேடி கண்டுபிடிக்க பல பேரை ராஜா அனுப்புறார். அவன் வேற ஒரு தேசத்துல பிச்சை எடுத்து வாழ்ந்துகிட்டு இருந்தான். நல்ல தரமான பிச்சைக்காரனா இருந்தான். அதனால அவனுக்கு நிறைய பிச்சைக்கார சிநேகிதர்கள் அங்க கிடைச்சாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய அமைஞ்சு போச்சு. ஒரு மந்திரி அதை பார்த்துட்டு இவன் தான் ராஜாவுடைய பையன் சொல்லி மன்னரை அழைச்சிட்டு வரான். மன்னர் வந்து பார்த்ததும் அவங்கிட்ட, நீ என்னோட பிள்ளை, நீ இப்படி பிச்சை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு, வா என்னோட அப்படின்னு சொல்லி அவனை வந்து ஆலிங்கனம் பண்றார், கெட்டி பிடிக்கிறார். அவனுக்கும் அது நினைவுக்கு வந்தது. ஆமா, நான் ராஜாவோட பிள்ளை, இப்படி வந்துட்டேன் அப்படின்னு அவனுக்கும் புரிஞ்சது. உடனே பிச்சை எடுக்கிற தட்டை தூர தூக்கி போட்டான்.
போட்ட உடனே அந்த பிச்சைக்காரங்க மத்தவங்கலாம், "எங்கள விட்டு போறியா? நம்ம எவ்வளவு நட்போட இருந்தோம். ஏன் இப்படி போற? எங்களோட இரு" அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த பிச்சை எடுக்கிறவன் ராஜாவுடைய பையன் சொல்றான், "நான் ஒரு மறதியில இருந்ததுனால பிச்சை எடுத்தேன். இப்ப ஞாபகம் வந்துருச்சு. இனி எனக்கு பிச்சை எடுக்கிற அவசியம் இல்ல" அப்படின்னு சொன்னான். இது மாதிரி கிருஷ்ணர மறைஞ்சு தெரியறதுனால உலகத்துல கண்ட கண்ட கம்பெனிகள்ல போய் கையேந்தி நிக்கிறோம். எல்லா இடத்துலயும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். "உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுது உண்டு பின் செல்பவர்ன்னு" ஒரு வாக்கியம் திருக்குறள்ல இருக்கு. உழவு செய்றவன் மட்டும் தான் கடவுள வணங்கிட்டு தொழில பார்க்குறான். மத்தவன்லாம் அடுத்தவன வணங்குனா தான் சாப்பாடு. அது மாரி நெலைம இருக்கு. இப்படி கடவுள மறந்ததுனால நாம பிச்சைக்காரனா தெரியிறோம் அப்படிங்கிறது கருத்து. அப்போ ஞானினா தத்துவ தரிசன உண்மை ஞானத்த உடையவங்க, உணர்ந்தவங்க, அத ஆர்வம் உள்ளவனுக்கு தர முடியும். இருப்பவன் தான் தர முடியும். இல்லாதவன் தர முடியாது. அறியும் ஆர்வத்துல கேள்வி கேட்கிறவனுக்கு தத்துவத்த குரு புரிய வைக்கிறார். ஆர்வம் இல்லாதவனுக்கு எதுவும் புரியாது. பலருக்கு சாஸ்திர அறிவு உண்டு, ஞானம் இருக்கு. ஆனா தத்துவதரிசி கிடையாது. அ அப்படிப்பட்டவங்க சொல்லி தர முடியாது. அதனால உண்மையை உணர்ந்தவராக இருக்கும் ஞானிகளை தேடி செல் அப்படிங்கிறார். அவங்க தான் தத்துவத்த உபதேசிக்க வல்லவர்கள். சீடன் பார்வையில ஒரு குரு ஆரம்பத்துல தன்ன அந்த குரு குறைச்சு காட்டுவார். அது சீடனுக்கு ஏத்த மாரி தன்னை இணங்கச் செய்றது. இப்படியே தான் அவரு இருக்கிறார்ன்னு சீடன் நினைக்கக்கூடாது. அவர்ட்ட நெறையா இருக்கு. ஆனா என்னுடைய யோக்கியதைக்கு ஏத்த மாதிரி முதல் பாடத்த அவர் ஆரம்பிக்கிறார். காலப்போக்குல ஞானத்த சீடனுக்கு புகட்டுறார், உபதேசிக்கிறார். குருவ பின்பற்றி நடக்கிறது, சுயமாக பின்பற்றி நடந்தா, சுயமா கடைப்பிடித்தல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஆத்ம போதம் இல்லாம வெறும் சாஸ்திர அறிவ புகட்டக்கூடிய பல பேர் இருக்கிறாங்க. அவங்க ஆத்ம போதத்த தர முடியாது. சீடனும் ஆன்மீக அறிவு பெற தயாரா இருக்கணும். இதுவும் அவசியம். வணக்கம், பணிவிடை, கேள்விகள் இதுகள்ல கபடம் வரலாம். ஆனா சிரத்தை அப்படிங்கிறது ஆழ் மனதுல இருக்கிற அக்கறை. அந்த சிரத்தைக்கு ஏற்ப சாதகனுக்கு குரு உண்மைய உணர்த்துறார். இதான் விஷயம். ஹரே கிருஷ்ணா.